தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் வனப்பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் குடிநீர் தேடி ஊருக்குள் வரும் வனவிலங்குகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காட்டெருமை, மான், மிளா மற்றும் சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. தற்போது கோடை வெப்பத்தின் தாக்கம் உச்சத்தில் இருப்பதால் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் தாகத்தை தணித்துக் கொள்ள தண்ணீர் தேடி மான்கள் உள்ளிட்ட விலங்குகள் விளைநிலங்களுக்கும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் வரத் தொடங்கியுள்ளன. அவ்வாறு ஊருக்குள் வரும் மான்களை தெருநாய்கள் சுற்றி வளைத்து தாக்குவதும் கடித்துக் கொள்வதும் தொடர்கதையாகி வருகிறது. விருதுநகர் அருகே உள்ள ஆமத்தூர் சாலையில் நேற்று மாலை 3 வயது மதிக்கத்தக்க 2 மான்கள் ஜோடியாக தண்ணீர் தேடி வந்துள்ளன. அப்போது அங்கிருந்த நாய்கள் அந்த மான்களைக் கண்டு ஆக்ரோஷமாக விரட்டியுள்ளன. இதனை பார்த்த அந்த பகுதி இளைஞர்கள் உடனடியாக செயல்பட்டு நாய்களை விரட்டியடித்து மான்களை காப்பாற்ற முயன்றனர். இதில் பெண்மான் தப்பித்து ஓடிவிட நாய்களிடம் கடிபட்ட ஆண்மான் மட்டும் காயங்களுடன் மீட்கப்பட்டது. சம்பவம் குறித்து இளைஞர்கள் உடனடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் காயமடைந்த ஆண்மானுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகளை மேற்கொண்டனர். பின்னர் அந்த மான் பாதுகாப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடப்பட்டது. தண்ணீர் தேடி வரும் வனவிலங்குகளை பாதுகாக்க வனப்பகுதிகளில் செயற்கை தொட்டிகள் மூலம் தண்ணீர் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.